எப்படின்னு தெரியுதா உனக்கு? என்னப்ப தெரியுதே எப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எது ஆக்சிலேட்டர் தெரியுமா உனக்கு? ஆக்சிலேட்டர் இது. அது காலை கீழ அமுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குது. ஆமா ஆக்சிலேட்டர். அது ஆக்சிலேட்டர். ஆமா. அது பிரேக். பிரேக் நடுவுல. நடுவுல மண்ணு வருது. உள்ள மண்ணு இருக்கா? நடுவுல பிரேக். ஆமா. நடுவுல உள்ளதை கரெக்டா வச்சுக்க எப்பவுமே. அதுல காலை வச்சுட்டே இரு. ஏன்னா அதுல தான் பிரேக் இருக்கு. புரியுதா உனக்கு? சரிங்க, புடிச்சுக்கிட்டு ரைட்டா அப்படியே ரைட்டு லெஃப்ட் இப்படி இது பண்ணணும். இப்ப ஸ்டெடியா இருக்குதா? ஸ்டெடியா இருக்குதாங்கறியா? எப்படின்னு தெரியலையே. இல்ல நான் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ போயிட்டு இருக்கேன். 2 பக்கெட்டும் பஸ் வருது, 2 சைடும் பஸ் வருது. நீ சென்டரில் போயிட்டு இருக்க. முன்னாடி போகிற பஸ்ஸுக்காரன் வேகமாக போய் ஏறுறான். என்ன பண்ணுவேன்? முன்னாடி பஸ்ஸுக்காரன் வேகமாக போய் ஏறுறான். ஸ்லோ போயிட்டு கொஞ்சம் ஆக்சிலேட்டர் எடுத்து பிரேக் லைட்டாக அடுத்து வேண்டியது. ஸ்லோவாக போக வேண்டியதான். அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி பதட்டம் இல்லாமல் இருக்கணும். புரியுதா உனக்கு? ஆமாம். இது என்னது? அது சீட் பெல்ட். சீட் பெல்ட்டா? ஆமா. சீட் பெல்ட் யூஸ் பண்ணுவியா? யூஸ் பண்ணுவேன். இத சீட் பெல்ட் போடு பாப்பா. சீட் பெல்ட் போட்டு தான் வண்டி ஓட்டணும். அங்க இருக்கா? ஏன் அங்க இருக்கு நீங்க போன்னு நினைச்சீங்களா? எப்பவுமே வண்டி ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டுக்கணும். ஏன்னா பிதுங்கி நினைக்கிறேன் வெளியே. போலாமா? போலாமா? இப்போ இப்போ ரிவர்ஸ் வரதுக்கு என்ன பண்ணுவ? ரிவர்ஸ்ல வந்து ஆக்சிலேட்டர் நல்லா அழுத்தி ரிவர்ஸ் போடணும். போட்டமா? போடு பாப்பா. பாரு. ஹேண்ட் பிரேக் எடுத்துக்க சொன்னீங்களா? அது இல்ல, அதெல்லாம் நீ தான் ஒரு ஸ்டூடண்டா, நீ தான் அதெல்லாம் கரெக்ட்டா பாத்துக்கணும். பின்னாடி பாருங்க. ஓகே, போதும். இந்த மூவிங் எல்லாம் கரெக்டா உனக்கு தெரியுது. வேற என்ன உனக்கு வேற எதுவும் சார்ட்ட டவுட் கேட்க வேண்டியது இருக்கா? ஏதாவது தேவைப்படுதா? எது தேவைப்படுது? தேர்ட் கியர் எப்படி பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் வந்து இப்படி நியூட்ரல போட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணனும். தேர்ட் வந்து நட்டம் பண்ணிக்கணும். ஆமா, நட்டம் பண்ணிக்கிறது தேர்ட். ஆமா. அப்புறம் சாஞ்சு படுக்கிறது. நட்டனே ஸ்ட்ரைட்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டா போணும். அதான் தேர்ட். அப்புறம் ஃபோர்த் வந்து இப்படி ஃபோர்த். ஆமா. அப்புறம் இங்க மல்லாக்க படுத்துற மாதிரி இருக்கும். மறுபடியும் நீட்டா வந்து நெட் இப்படி சொல்றீங்களா? நட்டம் பண்ணிக்கிறது. பண்ணிட்டு அப்புறம் பண்ணிட்டு இப்படி பண்ணி இப்படி பண்ணா 5. எப்படி பண்றதுன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா. எப்படி பண்றது தெரியும். அதுதான் முக்கியம். 5 தானா அண்ணா? 5 தானா? 5 தான். இதான் 5யா? இது லாஸ்ட்ல இப்படி நட்டம் பண்ணிக்கிறது என்ன? ஸ்ட்ரைட்டா நிக்கிறது. நியூட்ரல் அது ஸ்ட்ரைட்டா நிக்கிறது. ஆமா. வண்டி ஸ்டாப் ஆயிடு நின்று அப்படி போட்டா. அப்படி போட்டா நின்றுமா? அப்படியே போயிட்டு இருக்கும்போது நின்றுமா? ஆமா. பரவாயில்லையேப்பா. நியூட்ரல் போட்டாச்சா? ஏன் ஆடுது தொளதொளன்னு? அது அங்க அப்படிதான் ஆடும். சரியா? ஏன் அப்படி ஆடுது? அது நியூட்ரல் பண்ணா வண்டி வந்து நிக்கிறதுக்கு அப்படிதான் இருக்கும். நியூட்ரல் பண்ணியாச்சு பாரு. நியூட்ரல் பண்ணியாச்சு, எந்த கீரிலும் கிடையாது வண்டி அப்படின்ற அர்த்தம் அதுக்கு. அப்ப இது வந்து வயசான ஆள் மாதிரி. இது யூஸே இல்ல நியூட்ரல் பண்றது. நியூட்ரல் பண்ணா வண்டி நிக்க முடியும். வண்டி நிக்காம ஓட்டிக்கிட்டே போவீங்க நீங்க எடுக்க. அது முடியாது. ஆமா, வண்டி நிப்பாட்டி தான் ஓட்டணும். நல்லா கத்தாரீங்க நீங்க. வண்டி சொல்லி தரீங்க வேற. அது உனக்கு இதெல்லாம் தெரியுதான்னு நான் இது பண்றேன், செக் பண்றேன் உன்னை. எல்லாம் தெரியும் இப்ப. புரியுதா உனக்கு? வேற ஏதாச்சும் ஒரு திடீர்னு ஒரு வண்டி வேகமா வருது ஆப்போசிட்ல. திடீர்னு ஒரு வண்டி ஆப்போசிட்ல வேகமா வந்தா கிளட்ச் டக் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் போயிட்டு இருப்போம். அப்ப கிளட்ச் நல்லா அழுத்திட்டு லைட்டா அப்படியே வந்து அந்த கால் வந்து ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் ஃபுல்லா எடுத்துடுவேன். பிரேக் கிளட்ச் எடுத்துட்டு லைட்டா பிரேக் பிடிப்பேன். பிரேக் பிடிப்பியா? ஆமா. பிடிச்சிட்டு லைட்டா ஓரம் கட்ட வேண்டியது. கால்ல ஒரு கால்ல பிரேக் இருக்கு, ஒரு கையில ஆக்சிலேட்டர் இருக்கு. ஆக்சிலேட்டர்ல ஹேண்டில் பார்ல யார் கை வைப்பா? இதுல ஸ்டீரிங்ல கை வைக்கிறது யாரு? நான் தான் வைப்பேன். அப்புறம் எப்படி பிரேக்லயும் கால் வைப்பேன், இதுலயும் கால் வைப்பேன். ஹேண்டில் பார்ல எதை வைப்பேன்? கை தான் வைப்பேன். அப்ப இதுல எதுல வைப்ப? இத வைப்ப? இது அப்படி ஓட்டி இப்படி ஓட்ட வேண்டியது. ஓஹோ, நான் என்ன நினைச்சேன். அதுக்கு யாராச்சும் போறது கீர் போறதுக்கு யாரனா பக்கத்துல உட்கார்ந்து போறதுக்கு ஆளை பக்கத்துல வச்சிருக்க முடியும். நீ சிங்கிளா தான், நீ ஒத்தையா இருக்கும்போது நீ மட்டும் தான் சிங்கிளா தான் பண்ணுவீங்க. சிங்கிளா தான் ஓட்டுவேன் எப்பவுமே. வந்து கீர் போறதுக்கு ஒருத்தவங்க இதுக்கு ஒருத்தவங்கள வச்சிருக்க மாட்டேன். இல்ல என்ன மாதிரி ஆளு ஒரு ஆளை வச்சுக்கலாம்ல வேலைக்கு, கீர் போறதுக்கு. காசு தரணும்ல. அது நான் வேலை சம்பளம் இல்லாம நான் ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். சம்பளம் இல்லாம ஒரு மாசம் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். புரியுதா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாம் கற்றுக் கொடுத்தாச்சா?
பிரேக் நல்லா பிரேக் சடன் பிரேக்லாம் எப்படி போடுறது? பைபாஸ்ல வந்து நல்லா நம்ம வண்டி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம், அப்போ வந்து ஆக்சிலேட்டர் அழுத்தாம பிரேக் போடலாம், அப்ப டக்கு நிக்கும். ஆனா மத்தபடி ஸ்லோவா போகும்போது கிளட்ச் அழுத்தி தான் பிரேக் போடணும் எப்பவுமே. இதெல்லாம் நீங்க எங்க கத்துக்கிட்டதெல்லாம்? நான் சாலிகிராமத்துல கத்துக்கிட்டேன். துர்கா டிராவல்ஸ்னு ஒரு நீ இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்கு. நான் கிளாஸ் வச்சிருக்கேன், வரியா? இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்குதான். அதை நான் கத்துக்கிறேன். நான் ஓட்ட எனக்கு எல்லாமே தெரியும், ஓட்டிட்டு தான் இருக்கேன், கத்துக்கிட்டேன். இல்லப்பா, நீ எப்படி ஓட்டுறதுன்னு நான் இன்னும் சில நுட்பமான இருக்கு. அதாவது ஒத்த வீல்ல வண்டி போகும் பாத்திருக்கியா? ஒரே வீல்ல அது மாதிரி நான் கத்துறவா? ஏன் பெட்ரோல் இல்லாம ஓடுன்னு சொல்லலாம் காரை? நீ தப்பா நினைக்கிற. ஒத்த வீல்ல ஓட சொல்றேன். ஒரு வீல்ல ஓட்ட உனக்கு கத்துறேன். நீ நாளைக்கு நைட்டு 10:30 போல அது பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்கு, அந்த இடத்துக்கு வந்துரு. ஏன்னா நைட்ல தான் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பதான் வீல் வந்து ஒத்த வீல்ல எப்படி ஓட்டுறதுன்னு கத்து கொடுப்பேன். புரியுதா? வந்துடுறியா? நீ இங்க இதுல கத்துக்க முடியாது, ரோட்ல எல்லாம் கத்துக்க முடியாது, அது கிரவுண்ட்ல தான் கத்துக்க முடியும். என்ன நீ ஏன் அப்படி சைலண்ட் ஆயிட்ட? சரி, இப்ப வாத்தியாருக்கு ஒரு குருவை சொல்றது எரிச்சல் மயிரா வருது. ஒரு குருவை வந்து சொன்னா அப்ப எனக்கு சைலண்ட் ஆகாம புடுங்குவாங்களா? நீங்க இல்லப்பா, ஒரு அது சொல்லலப்பா, கடுப்பாவுது எனக்கு. இல்ல, ஒரு வாத்தியார ஒரு குருநாதர் அப்படி சொல்லலாமா? ஒரு குருநாதர் தானே என்ன? நீங்க இல்ல குருநாதர் எனக்கு. அப்புறம் யாரு? வேற ஒருத்தர் தான் குருநாதர். நான் அவர் வந்து 4 வீல்ல ஓட்ட கத்து கொடுப்பாரு, நான் 2 வீல்ல ஓட்ட கத்து கொடுப்பேன். புரியுதா? ஒண்ணும் கிடையாது. நீ எந்திரிச்சு வண்டி ஓட்ட கத்து கொடுப்பேன், எந்திரிச்சு நின்னுக்கிட்டே. அந்த மாதிரி வித்தையெல்லாம் நான் கத்து வச்சிருக்கேன். நீ என்கிட்ட வந்து டியூஷன் படிச்சுன்னு வச்சுக்கவே, அவ்வளவுதான். சரி, ஓகே. அதுக்கு ஏதாவது 10,000 ரூபாய் இருந்தா கொடுத்தீங்கன்னா உனக்கு இந்த 2 வீல்ல ஓட்டுறது, முன்னாடி தூக்கிட்டு ஓட்டும்ல. ஆமா, முன்னாடி தூக்கிட்டு ஓட்டுறது, முன்னாடி பறக்கிறது, பின்னாடி பறக்கிறது, அப்புறம் வண்டியில தண்ணி ஊத்தி போய் ஓட்டுறது, இதெல்லாம் கத்து கொடுப்பீங்க. இது எல்லாம் கீழ இறங்க சும்மா. ஏப்பா, நான் ஒரு மாஸ்டர், ஒரு டிரைவிங் மாஸ்டர், நீ என்ன போய் அப்படி சொல்லிட்டு இருக்கிய? கடுப்பு மயிரியத்துக்கு என்னமா நீ எல்லாம் இப்படிலாம் வண்டி ஓட்ட நீ கத்துக்க மாட்டேன். நீ வந்து என்கிட்ட எனக்கு ஏத்த மாதிரி நீ வரல. நீ அதனால நான் வந்து உனக்கு ஃபெயில்னு சொல்லி போட்டு போயிடுறேன், வேலைக்காக மாட்டேன். புரியுதா? நீ சரியான வண்டி ஓட்டம் ஒரு நான் சொல்லிட்டேன், நீ தடுமாறி கிடந்த. நான் சொல்லிட்டேன், அதுதான் பிரேக்கு. சடன் பிரேக் எதுல போகணும்? இது ரெண்டையும் அமுக்கணும். அது ரெண்டையும் ஆச்சா தான் சடன் பிரேக் போட முடியும். நல்லா கத்து கொடுத்துருக்காங்கப்பா. சரி, அமுக்கலாம். எப்ப இப்ப அமுக்கி காமி பாப்பா. சரி, ஓகே. நீ போகப்படுற, வெளியே வா, வெயிட் பண்றேன். வரியா? ஸ்ரீ, இதுல போயிட்டு இதுல எத்தனை வந்து வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லு. இதுல போயிட்டு எப்படி இருக்கு? இது ரிவர்ஸ் வரணும். ரிவர்ஸ் வருவா? ரிவர்ஸ் வந்துட்டு அதுல போயிட்டு எப்படி திரும்ப வந்துடலையே. வண்டி இடிக்குதா பாருங்க. ஏமா, புது ஓட்டுக்கார பிள்ளையா இருக்க, வண்டி நிக்கலாமா? நம்பி உட்காரலாமா? அதுல இப்ப எப்படி விடுறதுன்னு நீங்க சொல்றீங்க. அது நேரா போயிட்டு பிரேக் பிடிச்சேன்.